லக்கி பாஸ்கர் படம் பார்த்துட்டு எல்லாரும் அந்த ஒரு இதுலயே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அர்ஷத் மேத்தான்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும்ல, இந்த கேரக்டர் ஒரு ரியல் கேரக்டர். இது இந்தியாவில் நடந்த ஒரு பிக்கஸ்டான ஒரு ஸ்கேம். இந்த ஸ்கேம் வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருந்த காலகட்டம் அது 1992ல. அன்னைக்கு 5000 கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு இந்தியால. அது இன்னைக்கான காலகட்டத்தில் 30,000 கோடி அப்படின்றாங்க. இன்ஃபிளேஷன்லாம் நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய பேங்க்ஸ்லாம் காட்டுவாங்கல்ல. 2 பேங்க் நடுவில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஹர்ஷா மெஹரான்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. பட் ஆக்சுவலா அவர் அர்ஷத் மேத்தா. அவர் வந்து உள்ள வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. வேற லெவல்ல சம்பவம் பண்ணாருங்க அந்த மனுஷன். அது வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருக்கே இதுல தொடர்பு இருக்கு இந்த ஸ்கேம்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. லக்கி பாஸ்கர் படம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு படத்துல. அதனாலதான் இந்த படத்துல இந்த சீன் நடக்குதுன்றது உங்களுக்கு புரியும். அதை சொல்லி இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்தியாவோடது பார்த்தீங்கன்னா 1980s 1990ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்கிறோம்ல, இது வந்து இன்னைக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக ஆயிடுச்சு. பட் இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா எதுவுமே கம்ப்யூட்டரைஸ்டாக ஆக்கப்படலை. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் வந்து வாங்குவாங்க. பேசிக்காக ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, நான் சிம்பிளாக ஒரு நார்மலான ஆட்களுக்கு புரியுன்ற மாதிரி சொல்கிறேன். நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். இந்த கம்பெனியோட பேர் வந்து ட்ரூப் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னோட கம்பெனியை வளர்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஷேர்ஸை வந்து நான் வெளில வந்து பப்ளிக்கு கொடுவேன். அவங்க என்னோட ஷேர்ஸை வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த கம்பெனி வளரணும். இப்போ வந்து என் கம்பெனிக்கு ஒரு 10 பேர் வந்து என் 10 ஷேர் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களையும் என் கம்பெனியோட ஓனர்னு வச்சுக்கோங்க. அவங்க கொடுத்த இந்த 10 ஷேர் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அதை வச்சு நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வந்து வேற லெவலில் நான் வந்து முன்னேறும் போது வளரும் போது இந்த 10 பேருமே நான் வளரும் போது அதில் அவங்களும் வளருவாங்க. அவங்களுக்கும் அது வந்து காசு வரும். அவங்களும் ஒரு ஓனர்ஷிப் பார்ட்னர்ஷிப் மாதிரி அவங்களும். இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஒர்க் ஆகும். பேசிக்காக இப்படி தான். அன்னைக்கான காலகட்டத்தில் ஸ்டாக் வந்து எப்படி வாங்குவாங்கன்னா, ஒரு பத்திரம் மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்களாம். ஒரு பத்திரம் மாதிரி அதில் இந்த கம்பெனியோட ஷேர் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரம் மாதிரி வச்சிருப்பாங்களா. இன்னைக்கு கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்க மாதிரி அப்போ கிடையாது. இது மாதிரி அவங்க வாங்குவாங்க. யாருக்குமே அந்த இன்டர்நெட்ன்றது அப்போ பெருசாக கிடையாது. எல்லாருமே வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த ஷேர் வந்து வேற லெவலில் வளர்ந்துகிட்டு இருக்கு, சரி இதை வாங்குவோம், இதுல இருந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் அன்னைக்கு வந்து மக்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ செக் பண்ணி இந்த கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி, என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பெருசாக வந்து இப்போ வந்து பார்த்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க காலகட்டங்கள் அது கிடையாது. ஸ்டாக் புரோக்கர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க. இவங்க தான் ஸ்டாக்ஸ்லாம் வாங்குவாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு நீல கலர் ஆப்ரான் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பாங்க. படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் ஸ்டாக்ஸை வந்து வாங்கி ஒரு வாங்குற பர்சன் கிட்ட கொடுப்பாங்க. அவங்க வந்து ஸ்டாக் புரோக்கர்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹர்ஷத் மேத்தான்னு ஒருத்தர் உள்ள வராரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குஜராத்தி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஹர்ஷத் மேத்தாவுக்கு வந்து காசு வந்து அதிகமான பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்த மாதிரியான நார்மலான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஸ்டாக் புரோக்கராக வந்து வராரு. 1981ல் வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி வந்து இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ்லாம் இருப்பாங்க, புரோக்கர் ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அவர் வேலை பார்க்குறாரு. ஒரு 3 வருஷத்துக்கு இந்த ஷேர் மார்க்கெட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி மக்கள் வந்து இதுல இருந்து ப்ராஃபிட் பார்க்குறாங்க, இது எப்படி நடக்குது இந்த பங்கு சந்தை அப்படின்றத வந்து 3 வருஷமா ஸ்டாக் புரோக்கரா இருந்துகிட்டு கத்துக்கிறாரு. இன்னமும் நம்ம காசு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. க்ரோமோர் ரிசர்ச் அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகும்னா, நிறைய பேருக்கு வந்து டைம் இருக்காது. இந்த ஸ்டாக் வந்து ஏறுதா மேலே போதா ரிசர்ச் பண்ணுறதுலாம் டைம் இருக்காது. ஸோ ஹர்ஷத் மேத்தா என்ன பண்ணுவார்னா, இந்த கம்பெனி வழியா இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆகும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுப்பாரு. இதில் வந்து ப்ராஃபிட் பார்ப்பாரு. இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டு இருந்து நல்லா காசு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஹர்ஷத் மேத்தா என்ன சொல்றாரோ, எதெல்லாம் ஸ்டாக் வாங்க சொல்றாரோ அது எல்லாமே வேற லெவலில் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவரோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே. இவரை ஸ்டாக் மார்க்கெட்டோட பிக் புல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிக் புல் வந்து அடிச்சு தூக்குது இல்ல, அது மாதிரி இவர் உள்ள வந்தாருன்னா அவர் தொட்டது எல்லாமே ஷேர்லாம் வேற லெவலில் மேலே போகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேரே கொடுத்துருக்காங்க, தலால் ஸ்ட்ரீட்டோட பிக் புல் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் போயிட்டு இருந்தாலுமே கடைசியா ஹர்ஷத் மேத்தா கையை வச்சது எது அப்படின்னா, பேங்கோட லூப் ஹோல்ஸ் அது இருந்துச்சு, அதுல போய் கை வச்சாரு. பேங்க் செக்டாரையே நிலைக்குறைய வச்சாரு அப்படின்னு நான் சொல்லணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அன்னைக்கான காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை வச்சிருந்தாங்க. ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னா இந்தியாவில் செயல்படுற எல்லா பேங்க்குமே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் இருக்கணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்றது தான் அவங்களாம் கேட்கணும். அன்னைக்கான காலகட்டத்தில் பாண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், பேங்கோட பாண்ட்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல வந்து ஒரு பேங்க் வந்து அவங்களோட ஒரு சில காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். கவர்மெண்டோட பாண்ட்ஸா வந்து அந்த பேங்க் வந்து வச்சிருக்கணும். ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்ல வந்து வச்சிருந்துருக்கணும். இது வந்து வச்சிருக்கல அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆர்பிஐயோட கோபத்துக்கு உள்ளாவாங்க அந்த பேங்க். அதை வச்சுக்கணும்னு ஒரு கட்டாயமா இருந்துச்சு. ஒரு பெரிய பேங்கா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பெருசா வந்து லாபம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த பாண்ட்ஸை வச்சுக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் சின்ன பேங்க் இருக்காங்கல்ல,
அவங்களால அந்த பாண்ட்ஸுக்காக காசை வந்து இது பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய பேங்க் கிட்ட இருந்து பாண்ட்ஸை வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அவங்க வந்து பெருசா வந்து சின்ன பேங்க் வந்து அதிகமான கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க, அதிகமான ஆட்கள் இருக்க மாட்டாங்கன்னும் போது, அவங்க பெரிய பேங்க்ஸோட பாண்ட்ஸை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் காசு அவங்களுக்கு தருவாங்க. இதுலேருந்து வர ப்ராஃபிட்ல கொஞ்சம் பர்சன்டேஜ் தூக்கி அவங்களுக்கு தருவாங்க. இதே மாதிரி தான் வந்து நடந்துகிட்டு இருந்தது. பேசிக்கா பெரிய பேங்க் கிட்ட எக்ஸ்ட்ரா பாண்ட்ஸ் இருக்கும்ல, அதை சின்ன பேங்க் வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. அவங்களால பெருசா காசை பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றதால. இப்ப ஹர்ஷத் மேத்தா உள்ள வருவாரு. சின்ன பேங்க் கிட்ட போய் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு பாண்ட்ஸ் வாங்கி தரேன் பெரிய பேங்க் கிட்ட இருந்து அப்படின்னு. ஆனா நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் தரணும். இது வந்து நடக்கும்போது அதுல ஒரு சில பர்சன்டேஜ் எனக்கு தாங்க, அதுவும் இல்லாம நீங்க கொடுக்குற செக்ல என்னோட பேரை எழுதுங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாரு. இந்த சின்ன பேங்க் ஓகே அவர் நமக்கு பாண்ட்ஸ் வாங்கி தராரு அப்படின்னு விட்டுருவாங்க. ஹர்ஷத் மேத்தா அதுக்கப்புறம் பெரிய பேங்க்குக்கு போவாரு. போயிட்டு உங்ககிட்ட அதிகமான கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடுங்க, நான் வந்து அதிகமா இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு திரும்ப தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. பெரிய பேங்கையும் கன்வின்ஸ் பண்ணுவாரு, சின்ன பேங்கையும் கன்வின்ஸ் பண்ணுவாரு. பட் இவங்க 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. இவங்க பாண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்ல கூட டக்குனு ப்ராஃபிட்லாம் கிடைக்காது. அது ஒரு மாதிரி போகும். ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு தானே அது வந்து ஒரு பெரிய இதுக்கு மேலே ஏறும். அப்படி இருக்கும்போது அந்த பேங்க் என்னோட பாண்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இன்னொரு வேலையை பார்த்தாரு. இவர் ஒரு பேங்க்ஸை மட்டும் அப்ரோச் பண்ண மாட்டாரு. பல பேங்க்ஸ் இருக்கும்ல, சின்ன பேங்க், பெரிய பேங்க், நிறைய பேங்க்ஸ் வந்து இருக்கும்ல, எல்லா பேங்கையும் அப்ரோச் பண்ணுவாரு. உங்க பாண்ட்ஸ் எனக்கு தாங்க, நான் இன்ட்ரெஸ்ட்டோட அதிகமாக தரேன். சின்ன பேங்க் கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் பாண்ட்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி எல்லா இதையும் வாங்கி வாங்கி வச்சுப்பாரு. ஃபர்ஸ்ட் 2 பேங்க் கிட்ட வந்து வாங்கியிருப்பாரு. வேற பேங்க் கிட்ட வாங்குற பாண்ட்ஸ் எடுத்து இந்த பேங்கோட இதை வந்து அடைச்சிடுவாரு. ஸோ இது வந்து பல இதுக்கு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னா பேசிக்கா வந்து ஒரு ஆள் வந்து கடன் வாங்குவாங்க. அந்த கடனை அடைக்க முடியலன்றதுக்காக இன்னொரு கடன் வாங்குவாங்க. அந்த கடனை வாங்கி இந்த கடனை அடைப்பாங்க. நாட்கள் போக போக இன்னொரு கடன் வாங்கி இந்த இடத்த அடைப்பாங்கல்ல. அது மாதிரி பல பேங்கோட பாண்ட்ஸை வாங்கி இப்படி ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இது வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து ஷேர்ஸ் ஏறும் போதே இதுல காசு அதிகமாக பார்த்துருக்காரு. ஸோ இது வந்து இருக்குல்ல, பாண்ட்ஸை வச்சு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இவர் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸை வந்து மேனிபுலேட் பண்ணுறது. ஏசிசின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சுங்க, சரியா? அந்த கம்பெனி வந்து அட்ரஸ் தெரியாத ஒரு கம்பெனி. அது வந்து வளருமா வளராதான்னு யாருக்குமே தெரியாது. 200 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வித்துக்கிட்டு இருந்திருக்கு. இவர் போயிட்டு வாங்குற மொத்த காசு இருக்குல்ல, அதில் போயிட்டு ஏசிசியில் வந்து காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறது. 200 ரூபாய்க்கு பல ஷேரை வாங்கிடுறது. எல்லாருக்குமே வந்து என்னடா இந்த கம்பெனியோட ஷேர் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு, அப்போ எதுவும் நடக்குது போல இந்த கம்பெனிலன்னு சொல்லி எல்லாருமே அந்த கம்பெனி வந்து ஷேரை போடுவாங்க. ஓ, ஹர்ஷத் மேத்தாவே இதில் வாங்கிட்டாரா, அப்போ எது வளர போது போலன்னு சொல்லி மக்கள் வந்து பெருசாக அந்த கம்பெனியை போயிட்டு எங்க அட்ரஸ் இருக்கலாம் செக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய இன்டர்நெட்டும் அப்போ கிடையாது. அப்படின்னும் போது ஹர்ஷத் மேத்தாவை நம்பி அதில் காசை போடுவாங்க. ஒரு சில வாரங்கள்ல அந்த ஏசிசி கம்பெனியோட ஒரு ஷேர் 200 ரூபான்றது 9,000 ரூபாய்க்கு இருந்திருக்கு. ஸோ இது வேற லெவலில் பீக்ல போயிருக்கும் போது வித்துருவாரு. ஹர்ஷத் மேத்தா வித்த வேகத்துக்கு நிறைய காசு பார்ப்பாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஷேர் 200 ரூபாய்க்கு வித்த ஷேர் ஒரு சில வாரங்கள்ல 9,000 போகுதுன்னா, அப்ப விற்கும் போது அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருந்திருக்கும். இப்படி அவர் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. பட் இவரை நம்பி போட்ட எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க ஏமாந்து போயிடுவாங்க. ஸோ இது ஸ்டாக் மேனிபுலேட் தான். இது வந்து எல்லாருமே வந்து நம்ப வச்சு அது ஒரு ஸ்டாக்கோட இது பிரைஸை ரொம்ப மேலே ஏற்றி அப்புறமா வித்துடுவாரு. இது ஒரு ஸ்டாக் மேனிபுலேஷன் தான். இப்படி பண்ணக்கூடாது, அது ஒரு இல்லீகல். எல்லாரையும் நம்ப வச்சு இது வந்து வேற லெவலில் வளரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மேலே போகும்போது அதை வித்துருவாரு. அதிகமான காசு போட்டவனுக்குலாம் லாஸ் ஆகிடும். இது ஒரு பெரிய ஸ்கேம். அதுக்கப்புறமா ஃபேக் பிஆர்ஸ் வந்து ஃபேக் பேங்க் ரிசிப்டை வந்து கைய வைக்க ஆரம்பிச்சாரு அது மேலே. ஸோ இப்போ ஆர்பிஐ கிட்ட வந்து ஃபேக்கான ஒரு பிஆர், இந்த பேங்க்கை வந்து ஏமாற்றி 2 பேங்க் இருந்துச்சு. இப்போ வந்து கட்டாரி பேங்க், அதுக்கப்புறமா வந்து 2 பேங்க் வந்து ஹர்ஷத் மேத்தா வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லி லக்கி பாஸ்கர் படத்தில் காட்டுவாங்கல்ல. பட் இது ரியல் லைஃப்ல 2 பேங்க் இருந்துச்சு. ஃபேக் பிஆர்ஸை வந்து ரெடி பண்ணாரு. அதாவது பேங்க் ரிசிப்ட் அப்படி இருக்கும், அதில் கையை வைக்க ஆரம்பிச்சாரு. அது வந்து ஒரு 1 லட்ச ரூபா தராங்கன்னா அதுக்கு பக்கத்தில் 2 சைபரை போட்டுக்கிறது, ஆர்பிஐ ஏமாத்துறது, இந்த மாதிரியான ஃப்ராட்ஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு ஆரம்பிச்சாங்க. ஒரு செக்யூரிட்டி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு, இடம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்கல்ல. ஹர்ஷத் மேத்தாவே நான் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி தரேன் அப்படின்னு சொல்லி எல்லா காசையும் எடுத்துட்டு போயிட்டு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறது. பட் கடைசியா வந்து ஷேர் மார்க்கெட்ல வர காசை எடுத்து இந்த இடத்துல வந்து செட்டில் பண்ணிடுவாங்க பேங்க்குக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இது இல்லீகல். பட் இது இவருக்கு எங்க பிரச்சனையாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அதிகமான காஸ்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது, ஆடம்பரத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றது. ஒரு வெளிநாட்டுல ஒரு கார் வந்து லான்ச் ஆகுதுன்னா, இந்தியாவோட பணக்காரர் ஒருத்தர் ஆர்டர் பண்றாருன்னா, இந்தியால ஃபர்ஸ்ட் அந்த கார் என்னோட வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு நினைப்பாராம். அவ்வளோ கோடிகள்ல காசை வந்து கொட்டி அந்த காரை வந்து வாங்குவாராம். இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி வந்து வர ஆரம்பிக்குது. எப்படா அந்த மனுஷனுக்கு இவ்வளோ காசு ஷேர் மார்க்கெட்ல எடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. டாப் டாக்ஸ் பெய்டு ரிச்சஸ்ட் பர்சன் இருப்பாங்களே இந்தியால, அதுல ஹர்ஷத் மேத்தா வராரு. கோடி கணக்குல வந்து அவர் வந்து டாக்ஸாவே பே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு ஹர்ஷத் மேத்தா. எப்படா அந்த மனுஷன் இவ்வளோ டாக்ஸ் பே பண்றான், என்ன ஷேர் மார்க்கெட்ல எப்படி தான் அப்படி வரும் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காலகட்டத்திலேயே இவர் வந்து ஆரம்பிச்சு
6-5 வருஷத்திலேயே எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனாரு அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வருது. இவர் வந்து இந்த கேள்வி வர எல்லாருக்குமே வந்து காசை குடுத்து வாய அடைச்சிடுறது. ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க. சுஷிதா தலால்னு சொல்லி ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மனுஷன் இப்படி 5, 6 வருஷத்துல இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனாரு. எப்படி தான் இவருக்கு வந்து இவ்வளோ காசு வருது? அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும்போது தான் இவர் இவ்வளோ தப்புகள பண்ணியிருக்காரு. பேங்க் ரிசிப்ட்லேருந்து, கவர்மெண்டோட பாண்ட்ஸ்லேருந்து, ஷேர் மார்க்கெட்டோட ஷேர மானிபுலேட் பண்ணியிருக்காரு அப்படின்றதுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவங்க ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறாங்க. இந்த ஆர்டிக்கிள போயிட்டு பப்ளிஷ் பண்ணலான்னு போகும்போது, டைம்ஸ் ஆஃப் இந்தியால பப்ளிஷ் பண்ணலான்னு போகும்போது, அதுக்கு அவ்ளோ பிரச்சனைகள் வந்திருக்கு. எதுக்குங்க உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை? அவர் பெரிய ஆளுங்க. அவர் நம்மள ஏதாவது பண்ணிடுவாருங்கன்னு சொல்லி ரொம்ப வந்து எல்லாரும் பயமுறுத்திருக்காங்க. பட் சுஷிதா தலால் வந்து இத நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, கரெக்ட்டா ஏப்ரல் 3, 1992 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட பேப்பர்ல இந்த அக்ஷத் மேத்தாவோட ஸ்கேம வெளிக்கொண்டு வந்து ஒரு ஆர்டிகிள் எழுதி போட்டிருக்காங்க. மக்களுக்கெல்லாம் அத படிக்கிறாங்க. இவ்ளோ பெரிய தப்பு அர்ஷித் மேத்தா பண்ணிக்கிட்டு இருக்காரா? அப்படின்னு கேள்வி எல்லாருக்குமே வருது. ஷேர் மார்க்கெட் உழுந்து போது, காச போட்ட எல்லாருமே அவர நம்பி போட்ட எல்லாருமே அந்த ஷேர வந்து விக்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு அந்த பங்குச்சந்தை சரிய ஆரம்பிக்குது. இன்னைக்கு நம்ம ஸ்கேம் அப்படின்னு சொல்றோமே, இந்தியாவுக்கு அந்த வார்த்தை தெரிய வந்ததே அன்னைய காலகட்டத்தில 1992ல அர்ஷித் மேத்தா ஸ்கேம் அப்படின்னு இவங்க எழுதினதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஒரு ஸ்கேம் அப்படின்ற வார்த்தைய வந்து ரொம்ப பிரபலமாச்சு அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து பெருசா போகும்போது ஆர்பிஐக்கு இந்த செய்தி வந்து போகுது. இவ்ளோ பெரிய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, ஆர்பிஐ அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படி இவருக்கு இவ்ளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி அர்ஷித் மேத்தாவ கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, இவரு எங்கேயுமே வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பேங்க்ல எதுவுமே வாங்குனதெல்லாம் அடைச்சுட்டேன். நான் பேங்க்குக்கு கரெக்ட்டா குடுத்துட்டேன். நான் எங்கேயுமே இந்த தப்ப பண்ணல அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் ஆர்பிஐக்கும் பெருசா வந்து எவிடன்ஸ் இல்ல. இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆர்பிஐ சிபிஐக்கு இத மாத்துறாங்க. சிபிஐ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லங்க. எங்களுக்கு ஃபினான்ஷியலா அந்த அளவுக்குலாம் இது கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்க தான் பார்க்கணும். எப்படி எங்ககிட்ட தரீங்கன்னோனே, ஆர்பிஐ வந்து இல்ல நீங்களே பண்ணுங்க. சிபிஐ கிட்ட குடுத்து இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சிபிஐ அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்றாங்க. அர்ஷித் மேத்தாவ வந்து ரொம்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அர்ஷித் மேத்தா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டருக்கும் இதுக்கு தொடர்பு இருக்குங்க. இது அர்ஷித் மேத்தாவோட ஸ்கேம் கிடையாது. பிரைம் மினிஸ்டரோட ஸ்கேம். பி.வி. நரசிம்ம ராவோட ஸ்கேம். அவருக்கும் இதுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இத வந்து ஓப்பன் பண்றாரு. அங்க சிபிஐ ஆஃபீசர்கள் எல்லாருமே புருவத்த உயர்த்தி வைக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா இது வந்து பெருசா ஆகணும்போது அந்த சிபிஐ அந்த இன்வெஸ்டிகேஷனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து வேணாம். பிரைம் மினிஸ்டரோட பேர் உள்ள அடிபடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு லாயர வந்து அர்ஷித் மேத்தா வந்து ரெடி பண்றாரு. எனக்காக வாதாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லாயர் என்ன பண்றாருன்னா, கூட்டு போயிட்டு பிரஸ்ஸ வந்து கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இது வந்து அர்ஷித் மேத்தாவோட ஸ்கேம் கிடையாது. இது பி.வி. நரசிம்ம ராவோட ஸ்கேம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்கா வந்து சொல்றாங்க. ஊர்ல இருக்க எல்லாருக்குமே வந்து நரசிம்ம ராவும் இதுல வந்து ஈடுபட்டிருக்காரா? அர்ஷித் மேத்தா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு நான் ₹1,00,00,000 வந்து பொட்டி அனுப்பி வச்சேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா வந்து அர்ஷித் மேத்தாவ அரெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்றாங்க. பல நாளுக்கு போது. கடைசியா அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த பேங்க்குக்குலாம் நான் இப்படி பண்ணேன். கடைசியா அவருக்கு மேல வந்து நெறைய வந்து குற்றச்சாட்டு வர ஆரம்பிச்சுருச்சு. எல்லாமே வந்து அவருக்கு எதிரா இருக்கும்போது வந்து எந்தெந்த பேங்க்லாம் அவரோட சேர்ந்து இது பண்ணாங்களோ, அவங்க எல்லாரையும் மாட்டி விட்டாரு. இதனால வந்து நெறைய பேங்கோட மேனேஜர்லாம் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து சூசைட் பண்ணி இவர போட்டு விட்டு போனதால இறந்து போயிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கும்போது 2001 காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அர்ஷத் மேத்தாவுக்கு வந்து ஜெயிலுக்குள்ளேயே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. போற வழியிலே அர்ஷத் மேத்தா இறந்து போயிட்டாரு. இவர் இறந்து போனது இல்லாம, இத்தன பேர காட்டி குடுத்துட்டு இறந்து போயிட்டாரு. அத்தன பேர் வந்து அதுக்கப்புறமா வந்து இதில மாட்ட ஆரம்பிச்சாங்க அந்த ஸ்கேம்ல. பல பேரோட முகங்கள் வந்து வெளில வர ஆரம்பிச்சது. அர்ஷத் மேத்தான்ற ஒரு ஆள் உழுந்து போனதுல, அவ்வளோ ஷேர் மார்க்கெட்டே படுத்து போற நிலைமைக்கு ஆச்சு. அர்ஷத் மேத்தான்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஆளால அத்தன பேர் நடுத்தெருவுக்கு வந்தாங்க. அத்தன பேர் சூசைட் பண்ணி இறந்து போனாங்க இவரால. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் 1992ல இவர வச்சு நடந்துச்சு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இதுல ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து பார்க்குறேன். பை ட்ரூப்ஸ்.